அண்ணா இப்பெல்லாம் யூடியூப் திறந்தாலே இந்த 3000 ஆண்ட்ராய்ட் சிஸ்டம் தராங்களாமா. சரி. கஸ்டமரும் அந்த வீடியோவை பார்த்து போட்டு நம்மள்ட்ட 3000 ஆண்ட்ராய்ட் சிஸ்டம் இருக்கா இல்லையான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரி. நம்ம கிட்ட இருக்கா இல்லையாண்ணா? ஏன்னா கஸ்டமர் நிறைய பேர் கேட்டே இருக்காங்கண்ணா. பேசாம நம்மளும் 3000 பண்ண ஆரம்பிச்சிடலாமாண்ணா? ஓ, ஏன் பண்ணாம நம்மளும் பண்ணுவோம் ஆப்ஷன். ஆனால் இப்போ என்ன எக்ஸாம்பிள்னா, இப்போ ஒரு கஸ்டமர் இன்னைக்கு வந்து ஒரு ஷிஃப்ட் வந்து வேலை செஞ்சோம். எத்தனை வருஷம் பழைய கஸ்டமர் நம்மளுக்கு? நமக்கு 5 வருஷமா அவர் தெரியும். 5 வருஷமா தெரியும். 5 வருஷமா நம்மளுக்கு கஸ்டமராகவே இருக்காரு. இதே வந்து ஒரு நார்மலான ஆண்ட்ராய்ட் போட்டு கொடுத்து ஒரு நார்மலான ஒர்க் பண்ணி கொடுத்துருந்தோம் அப்படின்னா, கஸ்டமர் 5 வருஷம் வந்து நம்மள்ட்ட வந்து டச்லேயே இருந்திருக்க மாட்டாரு. ஒரு 6 மாதம் கூட இருந்திருக்க மாட்டார். 6 மாதத்துல அடுத்த கடைக்கு போயிருப்பாரு. ஏன்னா இஷ்யூ வரும், அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ்லாம் வரும். அதனால தான் அன்பிராண்ட் சிஸ்டம் பண்ணுறதில்ல. ஏன் அன்பிராண்ட் சொல்கிறோம் அப்படின்னா, அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிராண்டுக்குள்ளேருந்து வராது. ஒரு சைனா மேக்கில் வந்து ஒரு 1000 செட்டு வந்து இம்போர்ட் பண்ணுறது ஒரு ஆளாக இருப்பாங்க. ஒரு 100 செட்டு ஒரு ஆள் வாங்கி ஒரு சாஃப்ட்வேர் ஏற்றி ஒரு பெட்டி அடிக்கிற பெட்டி மீறி போனால் 25 ரூபா ஒரு பெட்டி ஒரு செட்டப்பு. அதை விற்கிறது 2000 ரூபாய்க்கு வரும். 2000 டீலர் கொடுப்பாங்க. அதை வாங்கி 3500 வந்து ஷாப் கொடுப்பாங்க. ஆனால் அதே மார்ஜின் கான்செப்டில் நம்ம பிராண்டடே கொடுக்குறோம். அது நிறைய பிராண்ட் ஒரு என்ட்ரி லெவல் ப்ரைஸிங்கில் கஸ்டமருக்காக பண்ணிட்டு இருக்கோம். சொல்லி அதை ரெஃபர் பண்ணுங்க. சில கஸ்டமருக்கு வந்து சொன்னாலே புரிஞ்சிடும், அவங்க அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. சில கஸ்டமர் இல்லைன்னா ஒரு டைம் அவங்கள்ட்ட போட்டு நிறைய ரிப்பீட்டட் கஸ்டமர் வந்திருக்காங்க. இந்த 3000 போட்டு என்ன முடியலங்கன்னு சொல்லி அந்த கஸ்டமர் இருக்காங்க. அதனால கஸ்டமர் சாய்ஸ் தான் கொடுத்துட்டு இருக்கோம். நிறைய பிராண்ட் என்ட்ரி லெவல் ப்ரைஸிங்லும் ஒரு பிராண்டட் செக்மெண்ட்ல ப்ராப்பர் பிராண்ட் நம்ம இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் நம்ம கிடையாது. டைரெக்டாக ஒரு கம்பெனி எடுத்து அதை ஒரு ப்ராப்பரான கைடிங்கில் ப்ராசரு, ரேமு, ரோம் இது எல்லாமே ஜெனியூனாக பண்ணக்கூடிய கம்பெனியில் தான் நிறைய பிராண்ட்ஸ் பண்ணுறோம். கம்ப்ளீட்டாக பிராண்டட் செக்மெண்ட் மட்டும்தான். அதனால் இப்படி போடும்போது ஒரு 4-5 இயர்ஸ் வந்து லைஃப் வீடியோ நல்லாயிருக்கும், ஹேங் ஆகாமல் யூஸ் பண்ணுவாங்க. அதனால தான் பிராண்டட் ரெஃபர் பண்ண சொல்கிறோம். இது வந்து கஸ்டமரோட சாய்ஸ்லேயே விட்டுருவோம், அவங்களுக்கு சூஸ் பண்ணிக்கிட்டோம். கைஸ், உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட் வந்து ஒரு 3000 இருக்கும், ஒரு ப்ராடக்ட் 6000 இருக்கும். அது பிராண்டுக்கும் அன்பிராண்டுக்கும் என்ன வித்தியாசங்கிறது உங்களுக்கு எதாவது நீட் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு பெஸ்ட்டான வீடியோ வந்து கிளாரிஃபைக்கு உங்களுக்கு கொடுத்துடலாம். தேங்க்யூ.